மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சிரமங்களில் எப்போ நம்ம மீண்டும் வெளியில் வருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ, தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கண்டக சனியாக வந்தார் கடந்த காலத்தில், இப்போ அஷ்டம சனியாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் நரக வேதனையை அனுபவிச்சிட்டோம். இந்த நரக வேதனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. சனி பயிற்சி ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்னுடைய கஷ்டகாலம் நீங்குமா? எனக்கான கடன் பிரச்சனைகள் தீருமா? நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா? ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் நான் போய் இருப்பேனா? என்னுடைய சொந்த பந்தங்கள் சூழ நான் ஒரு பாசப்பிணைப்போடு வாழ முடியுமா? என்னை வெறுத்தவர்கள் முன்னாடி நான் சேர்ந்து நல்ல முறையில் பயணிக்க முடியுமா? அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட முடியுமா? உதாசீனப்படுத்தவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட முடியுமா? நான் இழந்ததை மீட்டெடுக்க முடியுமா? மீண்டும் பெறுவேனா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்வி கணைகளோடு நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அஷ்டம சனி நமக்கு விலகி சனி பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குருபவனுடைய வீட்டுக்கு மீனராசிக்கு வர்றார். இந்த மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு, அயன சயன போக விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், இறை பக்தியை சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் கணவன் மனைவி இணைகின்ற பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த காலச்சக்கரத்துக்கு. இப்படிப்பட்ட இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற பொழுது நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழும்? என்ன சுபபலன்களை கொடுப்பார்? என்ன நல்லது பண்ணுவார்? நான் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு விடை சொல்லுங்க, எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு தந்தை மற்றும் முன்னோர்கள், அந்த முன்னோர்களுடைய மூதாதையர்கள், இப்படியாக பரம்பரையாக அவங்க வாழ்ந்த காலத்தில் தானம் பண்ணி, தர்மம் பண்ணி, புண்ணியம் பண்ணி, சில ஆன்மீக பணிகள் செய்து, மற்றவர்களை துன்பப்படுத்தாமல், மற்றவர்களுடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல், மற்றவருடைய சொத்து பத்துகளுக்கு ஆசைப்படாமல், எல்லாத்தையுமே அரவணைச்சு இப்படியாக ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி வாழ்ந்திருந்தால் அந்த தர்மம் இப்போது உங்களை காட்கும். அதே மாதிரி முன் ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த புண்ணியமும் சேர்ந்து டபுள் நல்ல பலனாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கால சக்கரத்துக்கு 9வது வீடு குருபவனுடைய வீடு. அதே காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம், சனிபவனுடைய வீடு. அப்போது தர்மம் கர்மம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயத்தில் கிடைக்கக்கூடிய இடம் இந்த மீனராசி. அப்போ பாக்கிய சனி நமக்கு என்னவெல்லாம் கொடுப்பார்? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய மனபாரம், வாழ்க்கை பாரங்கள், துன்ப பாரங்கள், துயர பாரங்கள், இதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி நீ ஆசுவாசப்பட்டுக்க, நீ சந்தோஷப்பட்டுக்க, உன்னை நான் இவ்வளவு நாளும் கஷ்டப்படுத்தினது சில அனுபவ பாடங்களை கொடுத்து அடுத்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களெல்லாம் நீ எப்படி அனுபவித்து வாழணும் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன்ற மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மைகளை வாரி வழங்கி கொடுப்பதற்காக இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில், தர்மத்தின் தானத்தின் அடிப்படையில் மிக சுபபலன்களை கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் இருக்கிற வீட்டுக்கு பல மடங்கு நன்மை செய்வார். ஆனால் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார், பார்க்குற வீட்டுக்கு பலனை அதிகமாக செய்வார். அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற வீட்டுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுப்பார், ஆனால் பார்க்குற இடத்துக்கு பலனை குறைப்பார். இந்த சனி பகவானுடைய பார்வை, 3ஆம் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. 7ஆம் பார்வை கொஞ்சம் தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய பார்வை.
10ஆம் பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தாக்கத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது தூரதேச பயணங்கள். அப்போ உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் இப்படியாக பயணித்து பணம் பொருள் செல்வாக்கியத்தை ஈட்டுவதற்காக பயணிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம். அதுக்கப்புறமா நிறைய தானங்கள் பண்ணி தர்மங்கள் பண்ணி புண்ணியத்தை தேடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அரசு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய ஆதாயங்களை சந்திப்பதற்காக இந்த கடகராசி நண்பர்களுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்ற நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சனி பகவான் இங்கே மிகப்பெரிய நல்லதொரு பாக்கியத்தை அரசு சார்ந்த துறைகளில் போய் உங்களை உட்கார வைப்பார். அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். தந்தை வழி உறவுகள் மூலமாக நிறைய உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார், சப்போர்ட்டிங்கை கொடுப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த விதத்தில் நம்ம நற்பலன்களை அடைய காத்திருக்கிறோம். இந்த காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு இல்லையா, அது அயனசயன போகம், விரயம், மோட்சம். இந்த இடத்துல இறைபக்தி உங்களை ஆட்கொள்ளும். கடவுள் மீது நம்பிக்கை வைங்க, கனகச்சிதமாக உங்கள் காரியங்கள் நடக்கும். எனக்கு நான் படுற கஷ்டத்தில் கடவுளை கும்பிடுறதுக்கே எனக்கு மனசே வரலன்னு சொல்லி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்துடும். இந்த சனி பகவான் உங்களை கும்பிட வச்சிருவார். என்னை வெறுத்து ஓடின காலம் போய் இப்போ என்னை மதித்து நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சனி பகவான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக் உங்கள் மனசில் வரும். அப்போ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நாள் பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை வேண்டி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இறை நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்குன்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் கிடைக்கும். புரியுதுங்களா? திருமண பந்தம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கின்ற நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மன வாழ்க்கை அமையும். இல்லறத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் செய்து முடிக்கப்படும், நிறைவேற்றப்படும். நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட நிறைய வேலைகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு துரிதமாக செயல்படும். புரியுதுங்களா? மண்மனை யோகங்கள், புதிதாக வாங்கக்கூடிய யோகங்கள், நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அதுவும் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நடக்கும். இதற்கு அடுத்தாப்புல கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குமா, அது எப்பயாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டா? இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அதை செய்து கொடுப்பார். கடகராசி நண்பர்களுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த 2025 மார்ச்சிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 7.5 ஆண்டுகள் எவ்வளவு பணம் பொருள் சம்பாத்தியத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் பணம் பொருள் சம்பாத்தியத்தை கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு தான் தீருவீங்க. ஆக ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு காலத்தின் கட்டாயம், கஷ்டப்பட்டோம், இழந்தோம், ஆனால் மறுபடியும் இழந்ததை மீட்டெடுத்து வாழ போகிறோம், அவ்வளவுதான். அப்போ உயிர் ஒன்று தான் சாமி, போனால் வராது, பாக்கி எல்லாம் போனால் திரும்ப நம்ம அடைஞ்சிடலாம். அந்த விஷயத்தில் கடகராசி நண்பர்கள் உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உயிர் மட்டும்தான் சாமி மிச்சம், அதுவும் கூட எப்போ போகுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், அதுவும் போயிட்டா கூட நிம்மதின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கசக்கி பிழிந்து விட்டார். வாழ்க்கையே வேண்டாம், வெறுத்து ஒதுக்கக்கூடிய காலகட்டம். அப்படியெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கங்க, தைரியப்படுத்திக்கங்க, தன்னம்பிக்கைப்படுத்திக்கங்க. எல்லா விதத்திலுமே அதான் சொல்லிட்டோமே, சகல சௌபாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மனசார வந்து உங்களை வாழ்த்துவார். நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க, இந்த பாக்கிய சனி வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக குருமார்களை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கு அவங்க மூலமா ஒரு நல்ல வாக்கெல்லாம் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, தம்பி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க, வாயை திறந்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வாழ்க்கை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அது கிடைக்கும். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், மண்மனை சார்ந்த விஷயங்கள், வாகன யோகங்கள்,
திருமண பந்தங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லா பேருக்குமே நல்ல பலனை கொடுப்பதற்குத்தான் இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மறக்காமல் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் தரிசிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் கஷ்டப்படுத்தின காலத்தில் நம்ம போய் வேண்டியிருப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போகாமல் விட்டுருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் போய்த்தான் ஆகணும் இல்லையா? கட்டாயம் போய் வேண்டி வணங்கி வழிபடுங்கள். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஒரு வயதான பாட்டிமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வயசானவங்களுக்கு ஆதரவற்று இந்த ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தேடி போய் கொடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம். அந்த உணவை கொடுக்கின்ற பொழுது தண்ணீரும் சேர்ந்து கொடுங்க. கடகராசி நீர் ராசி, சனி பகவான் இருப்பதும் நீர் ராசி. இங்கே நீருக்குத்தான் முக்கியம். ஆக ஒரு மனிதன் கடைசி காலத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட தண்ணி, பால், சந்திரன் பால் அதைத்தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு புண்ணியத்தை தேடக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் சாமி. அதனால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மற்றபடி கடகராசி நண்பர்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது 100க்கு 100% என்னை நல்லா வாழ வைக்காட்டாலும் என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய நோய் நொடி உபாதைகள் பிரச்சனை, எனக்கான பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் இருக்குதுங்க. இதிலேருந்து கொஞ்சம் நான் மீண்டு வெளியே வந்து என்னை நான் ஆசுவாசப்படுத்தி ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழணும். அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதுதான் கிடைக்கும், அதுதான் நடக்கும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.